கும்பத்துக்கு யோகமும் தனிப்பட்ட செல்வாக்கும் ஏற்படக்கூடிய அமைப்பு. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக டக்கு டக்குன்று காணப்படக்கூடிய அற்புதம். வயிறை மட்டும் சரி பண்ணிக்கோங்க. வயிறில் இருக்கிற உறுப்பு எல்லாமே லேடிஸாக இருந்தாலும் அதுதான் யூட்ரஸோடு சேர்த்து கழுத்தில் வரும். கழுத்து எப்பவுமே வீக்கு தானே உங்களுக்கு. பெரிய சந்தோஷம், பெரிய ஏற்றம் ஏற்படுவது கும்பத்துக்கு கண்கூடாக பார்க்கலாம். கழிவு பாதைகளில் உபத்திரங்கள் இதிலெல்லாம் நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். யார் விஷயத்துலையும் பகையெல்லாம் வச்சுக்காதீங்க. வச்சிங்கன்னா மாட்டினீங்க. வார்த்தை மதிப்பு மரியாதை ஏற்படும். லாபத்திற்கு உண்டான அமைப்பு. தளபதி டு தலைவர் இன்றைய உங்கள் பிரதியை ஆர்டர் செய்யுங்கள். கோயம்புத்தூர் சிநேகிதிகளே, குமுதம் சிநேகிதி பெருமையுடன் வழங்கும் சந்திப்போம் சிந்திப்போம் நாள் 21/6/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. சிறப்பு ஆடி அமாவாசை யாத்திரை முன்பதிவுக்கு 7305858585. பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிருஷ்ணமாச்சாரியா யோகம் மந்திரம் இணைந்து வழங்கும் யோகம் தரும் யோகா ஆன்லைன் யோகா பயிற்சி வகுப்புகள். பயிற்சியில் பங்கேற்க இங்கே ஸ்கேன் செய்து இணைந்து கொள்ளவும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பம். ராகுகேது நவகிரகத்து கோளற்பதிகம். வயிறு தான் பெரிய பிரச்சனை. வயிறை மட்டும் சரி பண்ணிக்கோங்க. வயிறில் இருக்கிற உறுப்பு எல்லாமே லேடிஸாக இருந்தாலும் அதுதான் யூட்ரஸோடு சேர்த்து கழுத்தில் வரும். கழுத்து எப்பவுமே வீக்கு தானே உங்களுக்கு. எக்ஸசைஸ் பண்ணால் சொன்னால் செய்ய மாட்டீங்க, என்ன தான் திட்டுவீங்க. நிறைய நல்லது நடக்கும்ல. தூக்கத்தை ஒரு கழிச்செல்லாம் தூங்காதீங்க. கும்பத்துக்கு யோகமும் தனிப்பட்ட செல்வாக்கும் ஏற்படக்கூடிய அமைப்பு. தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக டக்கு டக்குன்று காணப்படக்கூடிய அற்புதம். பெரிய சந்தோஷம், பெரிய ஏற்றம் ஏற்படுவது கும்பத்துக்கு கண்கூடாக பார்க்கலாம். கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும், வியாபாரம் கிடைக்கும், படிப்பு கிடைக்கும், சுபகாரியம் கிடைக்கும், நல்ல நல்ல விஷயம்லாம் கிடைக்கும். மறைமுக எதிரிகள், கழிவு பாதைகளில் உபத்திரங்கள் இதிலெல்லாம் நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். யார் விஷயத்துலையும் பகையெல்லாம் வச்சுக்காதீங்க. வச்சிங்கன்னா மாட்டினீங்க. அடுத்த ஒரு வருஷத்துக்கு நிம்மதி கெட்டு போய்டும். யோகமோ யோகம், பெரிய யோகம். மன அழுத்தம் தீரும். வார்த்தை மதிப்பு மரியாதை ஏற்படும். லாபத்திற்கு உண்டான அமைப்பு. இழுபறியான சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. எடுத்த காரியத்திலெல்லாம் ஜெயம். தொழில் ரீதியான அனுகூலம். இதுதான் கும்பம். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணுமா இந்த மாதம். பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணிடுச்சும் கோபமாக திட்டுறது, கத்துறதெல்லாம் கூடாது. அரவணைச்சிக்கோங்க. தோழனாக தோழியாக மாறிக்கொள்ளுங்க. நிறைய நல்லது இருக்குல்ல. உடற்பயிற்சி செஞ்சே தீரணும். வார்த்தை கொடுக்குற வார்த்தை குடும்பத்தில் வெளிவட்டாரத்தெல்லாம் காப்பாற்றலாம். 75 வயது இருக்கிறவர்களுக்கெல்லாம் யோகமே கண்டிப்பாக இருக்குது, நிறைய இருக்குது. அதுக்கு மேலே இருந்தான்னா இல்லாட்டின்னா பிறந்த குழந்தையிலேருந்து 75 வயது குழந்தைகள் வரைக்கும் அவர்களை சார்ந்தவர்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும். ஸோ இதை சரியாக கனவிலும் நினைவிலும் வைத்துக்கொள்ளும். பொது பலன்களை பார்ப்போம். முதல் விஷயம், சித்திரை வைகாசி எவ்வளோக்கு பெரிய லெவலுக்கு வெயில் வாட்டி நம்மளை எடுத்ததோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த ஆனி மாதத்தில் வெயில்கள் காணப்பட்டாலும், வெயிலின் உஷ்ண தாக்கங்கள் காணப்பட்டாலும், மழை நின்று பெய்யுமா. மழை பெய்கிற அடிக்கிற மழையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அரசாங்கம் இந்த இதெல்லாம் ஒன்றுமே கத்த முடியாது. அரசாங்கம் என்ன பண்ண முடியும்? ஆனி மாதத்தில் உக்கரம் எடுத்து பெய்யுமா. தென்னிந்தியாவில் தமிழகத்திலும் கர்நாடகத்திலும் பயங்கர மழை பெய்யும். துபாய், அரபு நாடுகளிலெல்லாம் வெள்ள பாதிப்புக்கு ஏற்படக்கூடிய அளவுக்கு
கடுமையான மழை பெய்யுமா. அமெரிக்காவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டா. அங்கே தாறுமாறான பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. இதுக்கு காரணம் சூரியன் பகை வீட்டில் இருக்கிறது தான். மலேசியாவில் பயங்கரமான வெள்ளம், பெரிய அளவில் இழப்புகள் எல்லாம் ஏற்படுமா. எங்க மலேசியாவில் அந்த அளவுக்கு உலகம் முழுவதும், அமெரிக்காலே காட்டுது. கடல் பகுதியில் திடீர் என்று இயற்கை சீற்றத்துடன் விளைவுகள் தெரிய ஆரம்பிக்கும். படகுகள் விபத்து பெரிய வகையில் ஏற்படக்கூடிய அமைப்பாக காட்டுகிறது. பயணிகள் படகுலாம் ரொம்ப கவனமாக இருக்கும். பெரிய பெரிய இடியெல்லாம் கடலில் தாக்கும் என்று காட்டுகிறது. மீனவர்கள் எல்லாம் கடலுக்கு பார்த்து, வானிலை அறிக்கை பார்த்து பத்திரமாக செல்வது தான் நல்லதான். கடலில் மீன் பிடிக்க வேண்டாம் என்று சொன்னால் மீறாமல் இருக்கணுமா. வானிலை கவனித்து மீன் பிடிக்க போகிறதும், சரக்கு கப்பல்கள் தீ விபத்து, எதிர்பாராத விரிசல், இப்படி பாதிப்புகள் ஏற்படும் என்பது பஞ்சாங்கங்களுடைய குறிப்பு. தமிழகத்தில் திருச்சி, விருதுநகர், ராமேஸ்வரம், சிதம்பரம், கடலூர், கன்னியாகுமரி இந்த ஊர்களிலெல்லாம் மழையாலும் இயற்கை சீற்றத்தாலும் பெரும் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு என்று, மலை பிரதேசங்களிலெல்லாம் எதிர்பாராத நிலச்சரிவுகள் ஏற்படும் என்று அச்சுறுத்தல்கள். தமிழகத்தில் பல பகுதிகளில் திடீர் மேகமூட்டம், எதிர்பாராத இடத்தில் நேரத்தில் மழை பெய்கிறது, இதெல்லாம் வரலாம், எச்சரிக்கையாக இருக்கணும் என்று பஞ்சாங்கங்கள் எச்சரிக்கையை நமக்கு கொடுக்கிறது. தங்கத்துடன் விலை திடீர்னு இறங்கினாலும் மாதத்தின் கடைசியில் திடீர்னு ஏறுமுகமாக மாறும் என்று காட்டுகிறது. காட்டார்கள் ஓடக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அரசாங்கம் சொல்வதற்கு முன்பாக பஞ்சாங்கம் சொல்வதனால் இப்பொழுதே விழிப்புணர்வுடன் இருந்து, வெள்ளம் வந்தால் பார்த்துக்கலான்னு நம்ம நினைக்காம மாற்று இடத்துக்கு ரெடியாக இருந்து எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். கடலூரில் எதிர்பாராத மழை வெள்ள பாதிப்புக்கு வாய்ப்பு உண்டு. குறிப்பாக இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான ஆனி திருமஞ்சனம் நடக்கக்கூடிய சமயத்தில் மழை வரலாம். அதாவது ஈஸ்வரனுக்கும் நடராஜருக்கும் அபிஷேகம் நடக்கக்கூடிய சமயத்தில் தெய்வத்தை குளிர வைக்கிறோம் என்று, அதுபோல் தெய்வத்தையே குளிர வைக்கிறோம் இல்லை, அதுபோல் உலகம் என்ன ஆகும்னா, தெய்வம் குளிர்றதுனால் மக்கள்லாம் குளிரலாம் என்று வானம் பொத்தி ஊற்றக்கூடிய காலகட்டம் ஏற்படுகிறது. பொதுவாகவே மழை வரும், ஆனால் இந்த ஆனி மாதத்தில் அதிகமாக மழை வரப்போகுது என்று பஞ்சாங்கங்கள் காட்டுகிறது. சூரியன் பகை வீட்டில் வீரியம் குறைஞ்சி இருக்கிறதுனால் தொற்று நோய்கள் எல்லாம் பரவும், புது புது வைரஸ் எல்லாம் கண்டுபிடிக்கப்படும். அதே சமயம் மருத்துவத்துறையில் தடுப்பூசிகளும் கண்டுபிடிக்கப்பட்டு நோய்களும் கட்டுப்படுத்தப்படும் என்று காட்டுகிறது. அடுத்ததாக ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கிறது போல் 2031 வரைக்கும் இந்தியாவில் மட்டுமில்லாமல் உலக நாடுகள் முழுவதும் ஒரு விதமான பதற்றம், படபடப்பெல்லாம் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் தான் உஷாராக இருக்கணும். தலைவர்கள் உயிருக்கு ஆபத்துகள், அவர்களுடைய தவறான உத்தரவுகள், வரி விதிப்புகள் எல்லாம் முறியடிக்கப்படும். அதாவது ரொம்ப வரும், மக்கள்லாம் ஒரே புரட்சி லெவலுக்கு வருவாங்க. மருத்துவ கண்டுபிடிப்புகள் பெரிய அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆகாய மார்க்கத்திலும் விமான விபத்துகளும், வானவெளியில் பெரிய அளவுக்கு எதிர்பாராத விபத்துகள், குறிப்பாக பயணிகள் செல்லக்கூடிய விபத்துகள், விமானங்கள்லாம் அந்த விமானிகளுடைய சான்றிதழிலும், அந்த விமானிகள் உள்ளே பயணம் செய்யக்கூடிய அந்த விமானத்தில் ஊழியர்கள் விஷயத்திலெல்லாம் அரசாங்கங்கள் கடுமையான பாதுகாப்பு சோதனைகள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த ஆனி மாதத்தில் இருக்கிறது. இது உலகம் முழுவதும் இது பெரிய எச்சரிக்கையாக இருக்கக்கூடியது. எல்லாத்துலேயும் அதே போல் வானவெளியில் விமான பயணங்கள் தடையாவதற்கும் பாதிப்புகள் காட்டுவதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். எல்லாத்துலேயும் நாம் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இயற்கையை சேதப்படுத்தாமல் இருக்கிறது, வனங்களுடைய இருப்பிடங்களை அழிக்காமல் இருக்கிறது, நீர்நிலைகளை பாதுகாக்கிறது. இயற்கையை எந்த அளவுக்கெல்லாம் அழித்தோமோ ஆனி மாதத்தில் அந்த அளவுக்கெல்லாம் விலை உலகம் முழுவதும் கொடுக்க வேண்டியது வரும். அதில் இந்தியாவிலும் குறிப்பாக டெல்லி பகுதி, இமயமலை பகுதியெல்லாம் சுற்றி பெரிய சேதங்கள் ஏற்படுவதற்கும், மகாராஷ்டிராவில் பாம்பே பகுதியிலெல்லாம் அதீத கவனமாக இருக்க வேண்டிய நிர்மாணம். ஆனி மாதம் நடராஜ பெருமானுக்கு உரியதுன்னு சொல்லப்பட்டிருக்கு.
அதனால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் போய் கும்பிடுங்க. சிவன் அருள் சீரான நன்மை தரும். இனி இந்த ஆதி மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி என்ன பலன், என்ன தெய்வ வழிபாடுகள் என்பதை பார்த்து அதற்கேற்றவாறு அந்தந்த ராசிக்காரர்கள் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்வதன் மூலியமாக இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய கஷ்டங்களை நிவர்த்தி ஏற்பட்டு நல்லது அதிகப்படுத்தி சந்தோஷங்கள் அதிகப்படுத்தி பிரச்சனைகளை குறைத்து வாழ்வதற்கு வழிவகையை ஏற்படுத்தும். எல்லோருக்கும் நன்றி. தளபதி 2 தலைவர் இன்றைய உங்கள் பிரதியை ஆர்டர் செய்யுங்கள். கோயம்புத்தூர் சிநேகிதிகளே, குமுதம் சிநேகிதி பெருமையுடன் வழங்கும் சந்திப்போம் சிந்திப்போம் நாள் 21/6/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. சிறப்பு ஆடி அமாவாசை யாத்திரை முன்பதிவுக்கு 7305858585. Presenting sponsor தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிருஷ்ணமாச்சாரியா யோகம் மந்திரம் இணைந்து வழங்கும் யோகம் தரும் யோகா ஆன்லைன் யோகா பயிற்சி வகுப்புகள். பயிற்சியில் பங்கேற்க இங்கே ஸ்கேன் செய்து இணைந்து கொள்ளவும்.